நம்ம சென்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாராஜா அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, மகாராஜா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி லெவலில் எல்லாருக்குமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா ப்ரீமியர் ஷோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே போட்டு ரிவ்யூஸும் பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. பட் ப்ரீமியர் ஷோ பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ பெரிய ரிவ்யூலாம் இல்லை அப்படிங்கிறனால நான் எங்கள் ஊர் தேட்டரில் போய் பார்த்தேன். பட் இருந்தாலும் மகாராஜா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு 50வது படம், அவருக்கு 25வது படம் சீரக்காதி, அதேமாதிரி இந்த படம் 50வது படம் மகாராஜா. சரி, இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நித்திலன் சாமிநாதன். இவருக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வித்தார்த் பாரதிராஜன் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 2017க்கும் 2024க்கும் 7 வருஷம் டிஃப்ரென்ஸில் ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னா மனுஷன் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். 7 வருஷம் கேப் ஒரு டைரக்டர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. சரி, இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து நம்ம பாரதிராஜா சார் நடிச்சிருக்காரு, இவங்க கூட மம்தா மோகன்தாஸ் நடிச்சிருக்காங்க, அபிராமி, அனுராக் கஷ்யப் நடிச்சிருக்காங்க, நடராஜன் நடிச்சிருக்காரு, முனிஷ்காந்த் மற்றும் சிங்கம்புலி, இப்படி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் படம் ஃபுல்லாகவே. முக்கியமாக அருள்தாஸ் சார் சொல்லி அவருமே ஒரு மெயின் ரோல் நடிக்காரு. அதேமாதிரி ராட்சசன் அவருமே நல்லா ரோல் பண்ணியிருக்காரு. சரி, எல்லாம் சொல்லிட்டேன். படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 24 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைமே. படத்தோட கதை என்னடா அப்படின்லாம் நமக்கு தோணும், ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லியிருக்காப்புல. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் சொல்லுங்கள், தயவு செஞ்சு படத்தோட கதையை சொல்லாதீங்க, படம் பார்க்குற மக்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படிங்கிறதும் அவர் சொல்லியிருக்காரு. பட் அதனாலேயே நானுமே இந்த கதையை லைட்டாக மட்டும் சொல்கிறேன், பெருசாலாம் சொல்லலை. படத்தோட கதைப்படி நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி வந்து ஒரு சலூன் இருக்காரு, சலூனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு மனைவி, ஒரு குழந்தை. அவங்க வந்து ஒரு எதிர்பாராத ஒரு விபத்தில் வந்து இறந்துடுறாங்க, அதாவது மனைவி இறந்துடுறாங்க. பட் இருந்தாலுமே கூட அவங்க இறக்குற இடத்துல குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ஒரு குப்பை தொட்டி மூலமாக தான் குழந்தை காப்பாற்றப்படுது. அதனால் அந்த குப்பை தொட்டி தான் பொண்ணு, தான் குடும்பம், இப்படி தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த குப்பை தொட்டி வந்து ஒரு லட்சுமியாக பார்த்துக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த குப்பை தொட்டி காணாமல் போயிடுது. குப்பை தொட்டி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாப்புல. ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அவங்க கேட்குறாங்க, ஒரு குப்பை தொட்டி காணாமல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறியாடா, எங்களெல்லாம் பார்த்தா என்ன முட்டாளுமா தெரியுதா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பட் முட்டாள் மாதிரி பேச தெரிஞ்சுனா கூட இவர் இவ்வளோ பணம் தானே, அவ்வளோ பணம் தானே அப்படின்னு சொல்லி 5 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் இப்படி அடிச்சு விடுவாப்புல. அதனாலேயே அந்த குப்பை தொட்டி கண்டுபிடிக்கிறதுல போலீஸ் மும்முரமாக இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் தேடி வந்தது குப்பை தொட்டி அல்ல, வேற ஒரு விஷயத்த அப்படிங்கிறதும், அது என்னெல்லாம் நடந்துச்சு, கிளைமேக்ஸில் கண்டுபிடிச்சாங்களா, விஜய் சேதுபதி சார் ஏன் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையே. இப்பயும் சொல்கிறேன், நான் படத்தோட கதையை ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீ சொன்ன கதை ஒரு மாதிரி இருக்குது, படம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சிலர் சொல்லுவீங்க, அதனால தான் சொன்னேன். படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா நான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டால் கூட என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு படம் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்குது. விஜய் சேதுபதி சார்லாம் பார்த்தோன்னா 50வது படம்னா இதுதாண்டா 50வது படம் அப்படிங்கிற அளவுக்கு நடிப்பை தெரிக்க விட்டுருக்காரு. அதேமாதிரி நம்ம அபிராமி பார்த்தீங்கன்னா அவங்க அனுராக் கஷ்யப்புக்கு மனைவியாக வர்றாங்க, சில காட்சிகள் வர்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களுமே ஒரு முக்கியமான ரோல் தான். பாரதிராஜா சார், மம்தா மோகன்தாஸ், இவங்க 2 பேர்த்துக்குமே பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் படத்தில் அவங்களும் இருக்காங்க, அவங்களோட கேரக்டருமே கட்டாக பண்ணியிருக்காங்க. அனுராக் கஷ்யப் சார் இவரை பார்க்கும்போது சார் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி, ஏன்னா இமைக்கா நொடிகளில் நடிச்சிருப்பார். இமைக்கா நொடிகளில் வந்து நம்ம இயக்குனர் மகிழ் திருமணியோட வாய்ஸ் தான் டப் கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே அவர் மறக்க முடியாமல் அந்த படத்தில் நான் பார்க்கும்போது தலைவரை லியோ படத்தில் தான் ஏமாற்றிட்டாங்க, டக்குன்னு ஒரு சீன் காட்டி தூக்கிட்டாங்க. இந்த படத்தில் ஒரு படம் ஃபுல்லாக ஒரு வில்லனாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்குமே சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. நடராஜ் சார் அவர் வழக்கமான ஒரு ரோல் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிற சீன்ஸ்ன்னு இருக்கும், அதெல்லாம் பார்த்தாலும் நம்ம சார் தான், நட்டி சார் ஆகட்டும், அருள்தாஸ் ஆகட்டும், இந்த 2 பேர்ட்டையுமே குப்பை தொட்டி காணாம் அப்படின்ட்டு சொல்கிற விஷயத்தையும் அவங்க அதை கேட்டுக்கிற விஷயமாகட்டும், இந்த ஸ்டேஷன்லேருந்து அவரை வெளியே தூக்கி போடுவாங்க. அந்த சீன்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வயிறு வலிக்கு சிரிப்பு வந்துருச்சு. நெசமாவாடா குப்பை தொட்டி மேலே சார் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. அதுவுமே நம்ம திவ்யா பாரதி நடிச்சிருப்பாங்க. சும்மா ஒரு 2 சீன் தான் நடிச்சிருப்பாங்க. அவங்களுமே வந்த கேரக்டரை கட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட சிங்கம்புலி சார் உக்காளி, அந்த ஆள் மட்டும் நம்ம கையில் கிடச்சாப்பெல்லாம் வெட்டி தூக்கி எரிஞ்சுட்டுண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு. இவரோட காமெடி நடிகர், சமீபத்தில் சூரி சார் ஹீரோவானார் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு காமெடி நடிகர் நீ வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த சீன்ஸ் நான் மென்ஷன் பண்ண வரும்ல, அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். முனிஷ்காந்த் சார் அவர் கொடுத்த கேரக்டர் கட்டாக பண்ணியிருக்காரு.
ராட்சசன் வினோத் அவருமே அவர் ரோலை கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே இவ்வளோதான் நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கேரக்டர்ஸை தெறிக்க விட்டுருக்காங்க. இது எல்லாருமே பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். விஜய் சேதுபதி சார் ஐ எம் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன ஒரு இப்போ தான் நடிக்க வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயா சிவகார்த்திகேயன் இப்போ தான் 25 படம் வந்திருக்கு, அதுக்குள்ளே இவருக்கு எப்படி 50 படம் நடிச்சிட்டார் அப்படின்னு. வருஷத்தில் 12 படம்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 50வது படம் வர்றது பெருசுங்க. ஏன்னா சீதக்காதிக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேமே குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஏன்னா நான் பிரம்மேச்சு கூட போயிருக்கேன் அந்த படத்தை பார்த்துட்டு. அந்த படத்துலையும் சில ட்விஸ்ட் இருக்கும். அது இந்த படத்துலையும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. கிளைமேக்ஸ்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நட்டி சாருக்கு சிங்கம் புலிக்கும் நம்ம விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஓப்பனிங் சீன்லேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இன்டர்வலில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுவும் இந்த எனக்கு கொடுத்த கூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கோபமாக அவனை பிடிக்கணும் வெட்டணும் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாரு. அந்த ஒரு சீன் ஆகட்டும். இவங்க கூட ஃபைட் பண்ணுற ஒரு திருடனா அந்த கார் மெக்கானிக் ஷாப்பில் ஒருத்தர் இருப்பார். அந்த சீனுமே நல்லாயிருக்கும். அப்படி படத்தில் எக்கச்சக்கமான எந்த சீனுமே சரியில்லடா அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி படம் ஃபுல்லாகவே செம்மையாக இருக்குது. அதுவுமே நல்லா படத்தை நம்ம தெரிஞ்சு பார்த்தா தான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாப்பில் இந்த சீன் எதுக்கு நடக்குது, இந்த சீன் எதுக்கு நடக்குது, இது எப்படி குப்பை தொட்டி, அதனால தான் இங்கே வந்திருக்கு, அவர் தான் எடுத்திருக்காரு. ஏன்னா சில சீன்ஸ் பார்க்கும்போது இது இதுக்காக தான் நடந்திருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்க கூட முடியாது. அடுத்த சீனுக்கு தான் நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு நிறைய படம் பார்க்குறவங்களுக்கு நல்லா உன்னிச்சு பார்த்தா அந்த சீனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் நார்மலாக பார்க்குறவங்க கூட எந்த சீன் இதுக்கு வருது, இந்த சீனுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு செகண்ட் ஆல்பை பார்க்குறப்பே தான் நமக்கு புரியுது, ஓ இதுக்கு தான் அந்த சீன்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. ஓப்பனிங் வைக்க வேண்டிய சீனை அவங்க ஃபஸ்ட்டு சீனை வச்சுருப்பாங்க. படம் இன்ட்ரோவில் வைக்க வேண்டிய ஒரு சீனை இடைவேளையில் வச்சுருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் வைக்க வேண்டிய சீனை கடைசி சீனை வச்சுருப்பாங்க. ஏன் அப்படி பேசுகிறேன்னா, அந்த மாதிரி தான் நீங்கள் படம் பார்க்குறப்பமே தெரியும். குழம்பியெல்லாம் போகலாம் தேவையில்ல, அவ்வளோலாம் இல்லை. நம்ம அந்த பாபநாசம் திருஷ்யம் ஆல்ரெடி 2 ஒரு படம் தான். அந்த படங்களை எப்படி இதாண்டா படம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இந்த படத்துலையுமே எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி சார் 50வது படம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு நடிப்பெல்லாம் வந்து இந்த ஸ்கூலில் வர்ற ஒரு சீன், தான் குழந்தை தப்பே பண்ணல, தப்பு பண்ணிட்டான்னு சொன்ன உடனே ஒரு இதை பிடிச்சிட்டு போகிற அவரே வந்து என்னடா பண்ணிடுற பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாள். நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சீனை மட்டுமே ஒரு பொண்ணுக்கும் ஒரு அப்பாவுக்கும் உண்டான உறவை ரொம்ப பெருசாலாம் கட்டாமல் கரெக்டாக கட்டியிருக்காங்க. இதுலேயும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, வழக்கமாக எல்லா படங்களும் வர மாதிரி காமெடிக்குன்னு ஒரு ட்ராக்கு, யோகிபாபு சார் காமெடியே வரமாட்டேங்குது, அப்படி ஒருத்தருக்கு இது உள்ளே கொண்டாந்துருவோ அப்படின்னு நான் பக்குன்னு ஆயிடுச்சு. காதல்னு ஒரு சீனுக்கு இது உள்ளே கொண்டாந்து வச்சு படத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, அதுலேயுமே மிச்சம் பண்ணிட்டாங்க. சரி, படத்தில் எல்லாரும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லா சீன்ஸ் வைப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அப்படியும் ஒன்றுமே இல்லை. படத்துக்கு என்ன தேவை, இதுதானே அந்த படத்துக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த படம் ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்காங்க. இதில் விஜய் சேதுபதி சார்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு வீடு ஒளிப்பதிவாகட்டும் இயக்கமாகட்டும், முக்கியமாக மியூசிக் வேறு லெவல். படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்பையும் இந்த சீன்ஸுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க, இந்த சீன்ஸுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க, சூப்பரியா யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு போய் நான் தேடி பார்க்குற அளவுக்கு இங்கே கொண்டாந்துட்டாங்க. இப்போ மனேஜ் லோகேஷ் அப்படிங்கிறவங்க தான் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்க நினைக்கிறேன். நான் பேர் கரெக்டாக பார்க்க மறந்துட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் டைம் எடுத்து அந்த படத்தை பாருங்கள். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 6 மாதத்தில் ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம். ஏன்னா 150 படத்து பக்கமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு சில நல்ல படங்கள் பார்த்தேன். பட் அந்த சில நல்ல படங்கள்லாம் வந்து யார்ட்டுமே போய் சேரல. சரி, இவர் தான் ஃபேமஸான நடிகராச்சு, இவருமே நிறைய பிளாட் கொடுத்தாரு ஹீரோவா, அதனாலுமே இவர் படத்தை யாரும் போய் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கூட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். விஜய் சேதுபதி சாருக்கும் சரி, எல்லாருமே தமிழ் சினிமாவையே தூக்கி வைக்கிற ஒரு படமாக தான் அந்த படம் இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு அவார்டு கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி ஒரு பெரிய நடிகர் வந்து எல்லார்ட்டையும் காதில் அற வாங்கிட்டு எல்லாரும் கலாய்க்கிற மாதிரின்ட்டு சில சீன்ஸ்லாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். டைமிங்ஸ்லாம் பாருங்கள். மீண்டும் அடுத்த ரிவ்யூ சந்திக்க போகிறேன். அனைவரும் நன்றி.